வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சத்துக்கள் நிறைந்த கோவக்காய் பொரியல். இது என்ன கோவக்காய் பொரியல் புதுசாக அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக, அதில் நல்லா காரம் உரப்பு எல்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். நம்ம சாதம் சுடு சாதம் போட்டு அதில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் சாம்பார் அந்த மாதிரி வச்சிங்கன்னா இது ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இது ரொம்ப சத்து இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் நிறைய விதம் இருக்குது. நம்ம கோவக்காயிலேயே நிறைய கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், அவியல் பண்ணலாம், மிளகு போட்டு பண்ணலாம், இல்லை பருப்பெல்லாம் அரைச்சி போட்டு பண்ணலாம். நானே அரைச்சி போட்ட பதிவுலாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரியும் பண்ணலாம். இது நல்லா காரம் சாரமாக பண்ணுறது. இது மாதிரி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஒரு வானிலை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது நம்ம கேஸ் மேலே வைக்கிறதுக்கு முன்னே கீழவே நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை கேஸில் வைக்கணும். அதனால் முதல்ல ஒரு வானிலை எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதை கூட ஒரு 1/4 கிலோ நான் எடுத்துருக்கிறேன் கோவக்காய். அதை நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் எப்படி உங்களுக்கு வாட்டப்படுதோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணேன். இது கொஞ்சம் மசாலாலாம் நல்லா இறங்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்க முடிஞ்சால் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் நான் அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 கப்பு வெங்காயம், அப்புறம் 1 கப்பு தக்காளி, அந்த தக்காளியும் கூட போட்டு அதான் கூட 10-15 உரிச்ச பூண்டு, அந்த பூண்டையும் சேர்த்து ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா நல்லா 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், இதற்கு தேவையான அளவு உப்பு. நான் உப்பு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உப்பு, காஷ்மீர் சில்லி பவுட்ரு அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கலருக்காக. நீங்கள் அது தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா காரம் வேறு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு தட்டி போட்ட பூண்டு ஒரு 3 பூண்டு அது மேலே தோலோடு அதையும் தட்டி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் அதான் கூட தூவிட்டு இதை நல்லா நீங்கள் கிளறி கொடுங்க. இல்லை கையிலையும் இது பெசரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டியில் கிளறி கொடுங்க. மேலே தேவைன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அடியிலேயே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. விட்டுட்டு அதை நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்து ஒரு மூடி போட்டு நல்லா அதை மூடிடுங்க. மூடி அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆன் பண்ணி கேஸ் மேலே இதை வச்சுடுங்க. ரொம்ப சிம்மிலேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைங்க. நடுவில் நீங்கள் திறந்து அதை கிளறி கொடுங்க, அடி பிடிக்காமல். தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க. தேவையில்லைன்னா இந்த வெங்காயம் தக்காளியில் வர ஈரத்துலேயே அது வேகும். அப்படி வேணும், கொஞ்சம் ஒரு காய் கொஞ்சம் முத்தலாக இருக்கும், அதுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 50 ml கூட கிடையாது, அதுக்கும் கம்மியாக விடுங்க. தேவையில்லைன்னா தண்ணி விட தேவையில்ல. தண்ணி இல்லாமலே இந்த காயை நம்ம வேக வச்சிடலாம். நம்ம ஆவி போட்டு வேக வைக்கும் போது அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே இறங்கி இந்த காய் நல்லா வெந்து வரும். நான் தண்ணி விடலை. உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக விட்டுக்கோங்க, நிறைய விடாதீங்க. விட்டு நீங்கள் அடிக்கடி 2-3 வாட்டி திறந்து அதை கிளறி கொடுங்க. அப்படி கிளறும் பொழுது அந்த காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்து பச்சை வாசனை போய் நல்லா அழகாக அது சுருண்டு நம்மளுக்கு வரும் பார்க்குறதுக்கு தொக்கு பதத்தில். அந்த மாதிரி வரும்போது உப்பு காரம் எல்லாமே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கிளறி கொடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். ரெடி ஆனவுடனே இறக்கி நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க, சாதத்து கூட வச்சு சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட்டாலும் இது சூப்பராக இருக்கும். இறக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி வாசனைக்கு இறக்கிக்கோங்க. இது சூப்பரான கோவக்காய் பொரியல். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.